அரசியல்ல கல்வித்துறையில ஒரு மாபெரும் புரட்சி. ஆனா சில அரசியல் கட்சிகளை தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கம் எடுத்து படிச்சுட்டே இருக்கிறாங்க. 1965 பஞ்சாங்கம், 70 பஞ்சாங்கம். அதனால எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், 2020 மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த 3வது மொழி என்பது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஒரு பிடித்த ஹிந்தி மொழியை படிக்கிறோம் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் 2020 இருக்கு. இந்த நிகழ்வு எதற்காக என்றால் தமிழக மக்களுடைய என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இயக்கமாக இதை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு கையெழுத்து, என்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கல்வி சாதனையை செய்ய வேண்டும், 3வது மொழியாக எதை படிக்கணும் என்பதெல்லாம் அவங்களுடைய என்ன கோட்பாடுகளை உருவாக்கி 1 கோடி கையெழுத்து ஆன பிறகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக மக்களுடைய குரலாக இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சென்னையில் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று சொல்லுங்கள். தமிழகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2 சமுதாயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க, ஐசிஎஸ்சி, ஐபி, சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும் இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாதனை. 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் படம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்தில் ஒழிக்க வேண்டும், கையெழுத்திலே வர வேண்டும். அவங்க சந்தைக்காய் இணைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கின்றோம். சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தில் பல இடத்துல பார்க்கணும். அரசு மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க. பெரிய கான்வென்ட்ல பார்க்கணும், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்க பார்க்கணும். எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தி